ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகா கல்யாணம் பார்க்க போகிறோம். என்னடா இது இவ்வளோ மொக்கையாக கொண்டு போகிறானுங்களே, எதுவும் ட்விஸ்ட் வைக்கலையேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? இவங்க சின்ன மாமியார் வச்சுருக்காங்க பாரு ஒரு ட்விஸ்ட்டு. மகா நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல, உங்கள் குடும்பமே சேர்ந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிச்சு. ஏமா சகுனி சித்ரா வெறிச்ச வலையில் இப்படி நீ விழுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொந்த செலவில் சூனிய வைக்கிறியாமா? அப்படியே ஒரு வேளை அந்த வீடியோ காமிச்சிருந்தாலும் லவ்ன்ற விஷயத்தை மட்டும் தானம்மா காமிச்சாங்க. உங்கள் பிள்ளை இங்கே அனாமிக்காவை தானம்மா லவ் பண்ணுறாங்க, அங்கே எங்கேம்மா போச்சு புத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த சகுனி சித்ரா என்ன சிறப்பான வேலையை செஞ்சுச்சோ அது எப்படியோ தரமாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க கூப்பிட்டு மகாவை திட்ட என்ன விஷயமே புரியாமல் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் உட்காந்துருக்காங்க. நம்ம மகா கடைசியில் விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா, நம்ம பிரபாவுக்கு இவங்க ட்ரிங்க்ஸை வாங்கி ஊற்றி அதாவது வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை எல்லாரும் முன்னாடி போட்டு காமிக்கிறாங்களாமா. நான் எந்த தப்பும் பண்ணலையே, இதில் குடும்பத்தில் யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் தெரியாமல் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்கிறாங்க நம்ம பிரபா. அப்போ கூட நம்மளங்க உடனே இதெல்லாம் சொன்னோன்னே இப்போ என்ன நல்லவங்க வேஷம் போடுறீங்களான்னு சொல்லிட்டு சகுனி சித்ரா அவங்க பங்குக்கு ஒரு ஏற்றி விட்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே மொத்த குடும்பமும் நம்பிடும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலங்க. ஒரு பக்கம் சூர்யா வந்து நம்ம மகாவை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு தெரியலங்க. இல்லை சூர்யா சொன்ன மாதிரி என் குடும்ப பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு அவங்க எடுப்பாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். மகாவோட ரியாக்ஷனுமே தெரியல. என்னடா இது இப்படிலாம் நடந்திருக்கா, நமக்கு ஒன்றுமே தெரியலையே, நம்ம உட்காந்து செவினின்னு தானாடா மிச்சர் தின்னுக்கிட்டு இருந்தோம், நம்மளை ஏன்டா இப்படி இழுத்து விட்றானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும்டா சூனா பானா அப்படின்னு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ